நடுவர் அவையை வணங்கி என் உரையை உதிர்க்கிறேன். ஐயா, இன்பமான வாழ்க்கையே இயற்கை தான் என்பது என்னுடைய வாதம். அதுக்கு முதல்ல கவுண்ட் சொல்லிடணும் இல்லையா? ஆமாம் ஐயா, அவங்க கல்வியை பற்றி சொன்னாங்க. கல்விங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சுட்டு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரு கூகுள் மீட்லேயோ ஒரு ஜூம் மீட்லேயோ கிளாஸ் நடத்தினா எத்தனை மாணவர்களால் புரிஞ்சுக்க முடியும்? அப்படி நடந்துச்சுன்னா அவனுடைய பகுத்தறிவு எந்த அளவு வளர்ந்திருக்கும்? ஏன் இன்னும் வகுப்பறையில் தான் பாடம் நடத்த வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து தெரியுதா, இயற்கையோடு ஏந்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கண்ணோடு கண் பார்த்து நடத்துகின்ற பாடம்தான், உடல் மொழியோடு நடத்துகின்ற பாடம் தான் நிச்சயமாக மாணவர்களின் இதயத்திற்குள் நுழைந்து, மனதிற்குள் நுழைந்து, புத்திக்குள் நுழைந்து அவனை எதுவாக ஆக்க வேண்டுமோ அதுவாக ஆக்க வேண்டும். இதுதான் இயற்கையை. குருகுல கல்வி வேணுங்கிறீங்க? கண்டிப்பாக வகுப்பறை கல்வி. அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, அமேசானில் ஆர்டர் போட்டால் அதெல்லாம் உடனே வந்துடுது. ஆமாம், வந்துடும். ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம போட்ட பொருள் தான் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு. ஐயா, இதில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சம் இருக்கியா, நம்ம ஊரில் வாங்கக்கூடிய பொருள்கள் அது நம்ம கூடயே இருக்கவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய உதவி. இப்போ அமேசான்லையோ இல்லைன்னா மற்ற இன்டர்நெட்டில் வாங்கக்கூடிய அந்த பொருட்களோ விலை வேணால் கம்மியாக இருக்கலாம். ஒரு காலத்தில் நம்ம ஊரில் உள்ள எல்லா கடைகளுமே அடைபட்டு விடும். இப்பொழுது விலை குறைவாக கொடுக்கின்றவர்கள் இந்த கடையெல்லாம் முடிஞ்சிட்டுனா நாளைக்கு அவங்க வைக்கிறதா விலை. அப்போ நம்ம யார் கூட இருக்கணும்? நம்மளை சுற்றி இருக்க கூட இருக்கணும். அப்போ இயற்கையோடு இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறந்திருக்கும். இந்த அங்கே கண்ணுக்கே தெரியாத ஒரு கிட்ட ஆர்டர் போட்டு வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மைதானே நடுவர்களே? ஆமாம், அமேசான் காட்டுக்குள்ளே இருந்துலையே வருது. ஆமாம், இன்னொன்று சொன்னாங்க, கல்வி எல்லாமே டிஜிட்டலாக வந்துச்சு. ஐயா, ஏன் இன்னும் விளையாட்டை நம்ம மைதானத்தில் வச்சு விளாடணும்னு சொல்கிறோம். அப்போ எப்படி ஃபிட்னஸ் வரும்? இப்போ சொன்னாங்க, முத்துக்குமார் சார் சொன்னாங்க, ஒரு ஃபிசிக்கல் ஆசிரியர், தலைமை ஆசிரியர்ன்ட்டு. உண்மையிலே ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் ரூம்லேயே ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து விளாண்டா ஃபிட்டாக இருக்க முடியுமா? முடியாது. சீக்கிரத்தில் கண்ணு கெட்டு போயிடும், விரலெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அப்போது எதையுமே இயற்கையோடு இருந்தால் மட்டும்தான் அங்கே இன்பம் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் எதிரணிக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குயா, அந்த டைம் நீங்கள் கொடுக்குறது எனக்கு 7 நிமிஷம் தான். ஐயா, திருவள்ளுவர் 2050 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டு போயிட்டார், செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். 637வது குறள். ஐயா, உலகத்தை அறிந்து அதனோடு பொருந்துமாறு வாழ்க்கையை வைத்துக் கொண்டால் நாம் பல்லாண்டு வாழலாம். ஏன் இப்ப எல்லாரும் 100 வயசு வரைக்கும் வாழ முடியல? சொல்லுங்க. எல்லா இதுலயும் முன்னேறிட்டோம், அறிவியல் எல்லாம் வளர்ந்துட்டோம். ஏன் நம்மளால 100 வயசுக்கு மேல வாழ முடியல? எனக்கு யாருமே இயற்கையோட ஏந்து வாழ்றது இல்லை. அப்ப இயற்கையோடு ஏந்து வாழ்வது கண்டிப்பாக 100 வயசு வரைக்கும் இப்ப குறைஞ்சிட்டே வருது. இது ஒரு முக்கியமான காரணம். ஐயா, இயற்கைனா என்ன? பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த 5ம் இணைந்தது தான் இயற்கை. அவங்க சொன்னாங்க, காற்று கூட அறிவியலுடைய கண்டுபிடிப்புன்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு வித்தியாசமாக தான் இருந்ததுயா. அப்படியா? வாய்ப்பே இல்லை. அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஏன் நிலநடுக்கம் வருது? ஏன் சூறாவளி காத்து வருது? ஏன் சுனாமி வருது? ஏன் எரிமலை எல்லாம் பொங்கி பொங்கி போய் வருது? விண்வெளியில ஏன் இது கதிர்வீச்சுகள்லாம் வருது? இதெல்லாம் நம்மளுடைய குறைபாடு. மரங்களை சரியா நடுறதில்லை, அப்படி நட்டாலும் அந்த தண்ணி ஊத்துறதில்லை, குப்பை அங்கங்க போட்டுறது. இதெல்லாம் யார் செய்யறோம்? செயற்கையா செய்வதன் விளைவு இயற்கையை பாதிப்பது. இயற்கையை பாதிப்பதால் நம்முடைய வாழ்க்கைக்கான வயதும் குறைகிறது. இதுதான் உண்மையான விஷயம். சீனாவில் 2008 87,652 பேர் இறந்திருக்காங்க. எதனால? நிலநடுக்கத்தினால. இந்தோனேஷியாவில் 2004 1001 பேர், ஈரான்ல 1920 20,000 பேர், ஜப்பான்ல 2011 அதே மாதிரி அமெரிக்கால 56,696 பேர். இப்படியே பார்த்தோம்னா இந்தியா, தூக்கி இப்படி நிறைய நாடுகள்ல நிலநடுக்கத்தினால நிறைய பேர் இறந்திருக்காங்க. நீர் எடுத்துக்கோங்க. அடுத்தாப்புல சுனாமி, 2,29,000 பேர் 2004 வந்த சுனாமில இறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழலை நம்ம சரிபடியான கொண்டு போறது இல்லை. இயற்கையோடு நம்ம எப்பவும் இயைந்து செல்வது இல்லை. இதுதான் அதற்கான காரணம். எரிமலையை பொங்குறதுக்கான காரணமும் அதுதான். வான்வெளி மண்டலத்தில் சரியான வெப்பநிலையை சரியா மெயின்டைன் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? எரிமலைக்கான காலங்கள் வருது. இந்தோனேஷியாலாம் 1815 பலர் இறந்திருக்காங்க. இதே மாதிரி சூறாவளி காற்றுல வியட்நாம், மியான்மர், இந்த மாதிரி பல நாடுகள் 60 லட்சத்துக்கு மேல இறந்திருக்காங்க. அப்போ இயற்கையை நம்ம எப்போ நம்ம சரியான முறையில கையாளுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை கண்டிப்பாக அமையும். இப்பவும் சொல்லுவாங்க பெரியவங்க, சூரியனை கண்ட தாமரை போல இருக்குன்னு முகத்தை சொல்லுவாங்கல்ல, தாமரை போல இருக்கேன் முகம். அப்ப இயற்கையோட நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அதனாலதான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னும் சொல்லுவாங்க, பூமியை போல பொறுமையா இரு அப்படின்பாங்க. பூமியை போல பொறுமையா?
ஆமா, நம்ம என்னதான் மிதிச்சாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்மளை விடுறாங்க. ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆச்சுன்னா நம்ம எங்க போறோம்னே தெரியாது. ஸோ அந்த பூமியை போல பொறுமையா இருக்கணும். இது இயற்கை. தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. தனிமரம் தோப்பாகுமா? ஆகாது. அப்போ இது ஏன் சொல்றாங்க? அப்ப இயற்கையோட மனிதன், தனி ஒரு மனிதன் ஒரு கை ஓசை தராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனிமரம் தோப்பாகாது. இன்னொன்று, உழுகிற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கின்ற நாளில் ஆள் தேவையில்லை. ஆனா இப்ப எல்லாம் மிஷின் வந்துச்சுன்னு விட்டுடுறோம். ஆனா சாப்பிட்றது எல்லாமே வெறும் சக்கையை தான் சாப்பிட்றோம். சத்தான உணவுல சாப்பிட்றோமா அப்படின்னா இல்லை. அந்த காலத்துல ஏது உரம், மண்புழுன்னு ஒண்ணு இருந்தது. இப்ப இருக்கா? எங்கேயாவது தோண்டி பாருங்க. அப்படி மழை பெஞ்சிட்டுனா அப்படி சாக்கடையில் ஓடும் மண்புழு, அப்படியே நிறைய ஓடும். நாங்கெல்லாம் அதெல்லாம் பிடிச்சு ஒரு மீன் பிடிக்க முள்ளுக்குள்ள அதை வச்சு மீன் எல்லாம் பிடிச்சிருக்கோம். இப்ப எங்க மண்புழுவே காணுமே. அப்ப செயற்கை என்ன பண்ணுது? உரங்கள் எல்லாம் போட்டு அந்த மண்புழுக்கள் எல்லாம் கொன்னது. இதுதான் செயற்கை செய்யக்கூடிய விஷயம். ஐயா, கையை வீசி நடந்தாங்க ஐயா, அப்போ ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்போ கைபேசியோட நடக்காங்க ஐயா. கைவீசி நடந்தவர்கள் எல்லாருமே இப்ப கைபேசியோட நடக்காங்க. இன்னொரு விஷயம், காலையில் எழுந்த உடனே என்னன்னா பல்லதான் தேய்க்கிறது இருக்கும். ஆனா காலையில் எழுந்த உடனே நம்ம எதை தேய்க்கிறோம்? செல்ல தேய்க்கிறோம். ஸோ இது எல்லாமே சொல்லிக் கொடுக்க நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம் ஐயா. அதே மாதிரி திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதனால செயற்கையா விளைவால இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இயற்கையோடு இயைந்து வாழ்தலே இன்பம் தரும், இயற்கையோடு வாழ்தலே இன்பம் தரும் என்று என்னுடைய வாதத்தை வைத்து நடுவர் அவர்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.